how this artificial intelligence is going to impact our Indian software industry. It's going to have a play in our development. முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அதிகமான இம்பேக்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதர் இண்டஸ்ட்ரியிலுமே அதிகமான இம்பேக்ட் இருக்குது. பட் நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரி இம்பேக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ யாராருக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்குது, இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் என்னென்ன மாதிரி இம்பேக்ட்லாம் முக்கியமாக நம்ம கண்ட்ரிக்கு வரும். முக்கியமாக நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 80% ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ முக்கியமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மெயின் இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ், அதாவது ஒரு வேலையை திரும்ப பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஓ பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கஸ்டமரோட கனெக்ட் பண்ணுறது, தே ஆர் கோயிங் டு ரிப்ளை டு தேர் இமெயில். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒர்க். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருக்கிற அந்த பேங்க் மேனேஜர்ஸ் அப்ரூவ் பண்ணுறது, கஸ்டமர்ஸை வந்துட்டு எப்படி அவங்களோட இதை வச்சு அப்ரூவ் பண்ணுறது, அதே போல் அங்கே இருக்க அந்த எம்ப்ளாயீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். அவங்க எதுவும் க்ரியேட்டிவிட்டியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. எகன் தேர் டூயிங் த ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். த சேம் லைக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக அந்த யூனிட் டெஸ்டிங்கை தனியாக பண்ணுறாங்க. ஜென்ரலாக யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிற டெவலப்பர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த டெவலப்பர்ஸ்லேயே யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஃப்ரெஷர்ஸ்க்கு அதிகமாக கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அந்த ஏற்கனவே இருக்கிற கோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிட் டெஸ்டிங் எழுதுறது, அல்லது அந்த யூனிட் டெஸ்டிங்கை ரிவ்யூ பண்ணுறது. அந்த மேக்ஸிமம் அந்த ரிவ்யூ பண்ணுற ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடு தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 99% வில் பி ரீப்ளேஸ்டு பை த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது டவுட்டே கிடையாது ஆக்சுவலாக. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஷேடோ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், முக்கியமாக டாப் எம்என்சிஸில். இந்த ஷேடோ ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு யூஎஸில் இருக்க, ஒரு சிங்கப்பூரில் இருக்க, சைனீஸில் இருக்க ஒரு கிளைண்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு எம்என்சிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கணக்காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 டெவலப்பர்ஸ் கணக்காட்டுவாங்க. 7 டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் மேனேஜர், டெஸ்டர் அந்த மாதிரி. ஆனால் இந்த 7 டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பத்தாது ஆக்சுவலாக. பட் ஹவர் அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட பட்ஜெட்டுக்காக அவ்வளோ பேர் சொல்லிட்டு, பட் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்காக அவங்க ஷேடோ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெஷர்ஸை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இந்த ஷேடோ ரிசோர்ஸ் அப்படின்னு இந்த ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த மீட்டிங்லேயோ கிளைண்ட்டுக்கிட்டே எதுவுமே இன்ட்ராக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஏதாவது ஒர்க் வரும்போது அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற சீனியர்ஸ் எல்லாருமே இந்த ஒர்க்கை வந்துட்டு இந்த ஷேடோ ரிசோர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன ஒர்க், அதாவது ஒரு HTML பேஜை டிசைன் பண்ணுறது, ஒரு HTML பேஜில் ஒரு இன்புட் ஆட் பண்ணுறது, அதுக்கு வேலிடேஷன் செக் பண்ணுறது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் சின்ன எரர் வருது, சின்ன மைனர் ஒர்க் எல்லாமே இந்த ஷேடோ ரிசோர்ஸ்க்கு தே வில் டெலிகேட் திஸ் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஷேடோ ரிசோர்ஸ் ஒர்க் பண்ணுறது சம்டைம்ஸ் கிளைண்ட்டுக்கு தெரியும், சம்டைம்ஸ் கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட் வில் நாட் நோ ஆல் திஸ் திங்ஸ். கிளைண்டோட ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தே நீட் டு கம்ப்ளீட் த ஒர்க், அவ்வளோதான். ஸோ அது அந்த சிடிசிக்குள்ளே ஓடிசிக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் தே ஹேவ் எவ்ரிதிங் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ பட்ஜெட்னு வரும்போது இந்த 7 டெவலப்பர்ஸ் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து பட்ஜெட் வாங்குவாங்க. பட் அது அந்த பட்ஜெட்டே நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் ஆகும்போது அது அவங்க அந்த ஷேடோ ரிசோர்ஸுக்கும் சேலரி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஷேடோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் யார் இருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா 90% ஃப்ரெஷர்ஸாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா they don't have any knowledge to how to communicate to the client and they don't have any knowledge about the project. ஸோ அப்படிங்கும்போது முக்கியமாக இந்த ஷேடோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது 90% ஃப்ரெஷர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ திஸ் பீப்புள் வில் நாட் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் த கிளைண்ட் ஃபார் சம் டைம். அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் தான் டெலிகேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் இந்த சினாரியோ இருக்குல்ல, இந்த சினாரியோ எவ்ரிதிங் வில் பி நவ் ரீப்ளேஸ்டு பை த ஏஐ. இந்த சின்ன ஒர்க்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஒர்க்குலாம் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஐ தான் வரும். அப்போ இதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ரெக்ரூட் பண்ணுற அந்த ஒர்க் எல்லாமே இதனால் கம்மியாகும். இப்போ டிசிஎஸ்ல சிடிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 3 lakhs ரெக்ரூட்மெண்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50,000 20,000 அந்த மாதிரி வரதுக்கு நிறைய 90% சான்சஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அதில் டவுட்டே கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கண்டிப்பாக கம்மியாகும். அதே போல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ChatGPTலையோ இல்லை எந்த ஏஐ டூல்லையும் நீங்கள் எடுக்கிற கோடு வந்துட்டு அப்படியே டேரெக்டாக ப்ராஜெக்ட்டில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் வி நீட் டு ரிவ்யூ த கோட். ரிவ்யூ இந்த சென்ஸ் அதை நம்ம ப்ராஜெக்ட் அந்த மாதிரி மாற்றணும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே ஒன்லி த சீனியர் டெவலப்பர் கேன் டூ. கரெக்டாக? ஸோ இந்த ஜூனியர் டெவலப்பர்ஸ்க்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஏஐ தே நீட் டு கெட் த கோட் த சேம் ஒர்க். இந்த ChatGPT பண்ணுற கோடு தான் இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. தே நீட் டு கிராப் த கோட் அப்ராப்ரியேட்லி அண்ட் புட் இட் இன் த ப்ராஜெக்ட். சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆச்சுன்னா தட்ஸ் ஃபைன். ஒர்க் ஆகலை அப்படின்னா தே கால் த சீனியர்ஸ் அண்ட் தே வில் ரிசால்வ் த இஷ்யூ. சீனியர்ஸ்க்கு தே நோ, பிகாஸ் அட்லீஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இதை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கேன். அவங்களுக்கு அந்த டைமில் வேறு ஒரு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தே ஆல்வேஸ் அக்செப்ட் திஸ் திங். இப்போ இந்த ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீனியர் இருக்காங்க அப்படின்னா அந்த சீனியர் தே தெம்செல்ஃப் கெட் இன்டு த ChatGPT அண்ட் தே கெட் த கோட். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நவ் அந்த ஃப்ரெஷர்ஸ்குள்ள ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நவ் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே போல் ஸோ இதனால் என்ன இம்பாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபுல்லாக கம்மியாகும் ஆக்சுவலாக. டிசிஎஸ்ல இருக்க அந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கம்மியாகும். ஸோ முக்கியமாக இந்தியாவில்
90% அல்லது 80% ஆஃப் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோட மெயின் ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். விச் மீன்ஸ் we are not creating the product, we are just servicing for the clients. ஸோ இந்த செக்டார் எல்லாமே 90% வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சிடிஎஸோ இல்லை டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ இல்லை ஹெக்ஸாவர் இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இருக்குது. இந்த இந்தியாவில் இருக்க டாப் 10 மஹேந்திரா அந்த அவங்க ஐ டோன்ட் நோ அபவுட் த மஹேந்திரா, பட் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலாக. பட் மஹேந்திரா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டும் ப்ளஸ் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் டிசிஎஸ் கன்ஃபார்ம், அதே போல் சிடிஎஸ் கன்ஃபார்ம், இன்ஃபோசிஸ் கன்ஃபார்ம், ஹெச்சிஎல், அப்புறம் வந்துட்டு ஹெக்ஸாவர் இவங்க எல்லாத்துமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ளோஸாக இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஆல் தீஸ் கைஸ், மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் ப்ராடக்ட், தே ஆர் சர்வீசிங் டு த கிளைண்ட்ஸ். ஸோ அவங்கள ஒரு சில ப்ராடக்ட்லாம் ஓனாக வச்சுருக்காங்க, பட் தட் கேன் பி அகெயின் மேனேஜ் பை த கிளைண்ட் தான். அவங்க ஓனாக ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோகோ எடுத்திங்க அப்படின்னா அது அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஆக்சுவலாக, கரெக்டாக. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெனால்ட் நிசான் எடுத்துட்டிங்க அப்படின்னா மஹேந்திர ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அது அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. பட் டிசிஎஸில் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அதிகமாக இருக்காது ஆக்சுவலாக. ஹெச்சிஎல்ல போனாலும் சரி, இல்லை இன்ஃபோசிஸ்னாலும் சரி, ஹெக்ஸாவேர்னாலும் சரி, they are all giving service to the clients actually. So they don't have their own product. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்துட்டு எதுக்காக இந்தியாவுக்கு வந்து வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் மணி தான். இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரியில் போய் இதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இது இந்தியாவில் வச்சு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மணி கம்மி பண்ணுறதுனால த ஃபஸ்ட் ரீசன் தே ஆர் கமிங் டு த இந்தியா. அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த ப்ராப்பர் ரிசோர்ஸஸ். இதனால் மட்டும் கிடையாது, செகண்ட் வந்து நம்ம இந்தியாவிலேயும் நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ தே கேன் ஒர்க் ஃபார் தம் ஆக்சுவலி ஹியர். ஸோ இப்போ இந்த மணியை விடவே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் போது தே ஆர் ஆல் கோயிங் ஃபார் தட் ஒன்லி, கரெக்டாக. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ்க்கு நான் ஒரு 50,000 கொடுக்குறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் மணியில் நான் சொல்கிறேன், அதாவது டாலரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு மினிமம் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs மந்த்லி சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு. அதாவது நான் இந்தியன் மணியில் சொல்கிறேன், டாலர்லேருந்து இந்தியன் மணியை கன்வெர்ட் ஆகும்போது உள்ள மணியை சொல்கிறேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு எதாவது இதுக்கு இதாக இருக்கும், பட் திஸ் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. மினிமம் 1 lakh to 2 lakhs தான் வந்து கோட் பண்ணுவாங்க ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து. இப்போ இந்த 1 lakh 2 lakhs அப்படிங்கிறது ஒரு ஏஐ டூலை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் அவங்க சார்ஜ் பண்ணி இந்த கோடெல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், கரெக்டாக. ஏன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு போகும்போது அவங்க நிறையா காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர் கம்மிங் ஃபார் இந்தியா அண்ட் தே ஆர் டூயிங் தி ப்ராஜெக்ட். இப்போ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணும்போது இன்னும் இந்த காஸ்ட்டை கம்மி பண்ணி வித்தின் ஒரு half ஆஃப் த மணிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் தே கேன் ஏபிள் டு டூ தேர் டாஸ்க் ஒய் தே வாண்ட் டு டூ த ப்ராஜெக்ட் இன் அவர் இந்தியா, ஓகேவா. ஸோ அந்த காஸ்ட்லேயே அவங்க பண்ணும்போது எதுக்கு திருப்பி அவங்க இந்தியாவுக்கு வரணும்? அந்த ரீசனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் ஃபார் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் இந்த சர்வீஸ் பேஸ்டு ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் ஒர்க் எல்லாமே அந்த கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அந்த டெக்னிக்கல் மேனேஜர் எல்லாமே கிளைண்ட் சைடு தான் இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ எல்லா இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் சைடு இருப்பாங்க. நீங்கள் உடனே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா டிசிஎஸ் தான் ஃபுல் ஓன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் சைடு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். அதே போல் நம்ம டெக்னிக்கல் டிசிஎஸில் இருக்க ஒரு டிசிஎஸ் சிடிஎஸ் அவங்க சைடு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. 2 மேனேஜர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த கிளைண்ட் சைடு மேனேஜருக்கு இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வச்சு எப்படி நம்ம மேக்ஸிமம் ஒர்க்கை ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அப்படின்னா தென் தே கோ ஃபார் திஸ் டூல் ஒன்லி. தே வில் நாட் கம் டு இந்தியா டு கெட் த ப்ராஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வித்தின் 2 or 3 yearsல இதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக சர்வீஸ் செக்டாரில் இந்தியாவில் இருக்க சர்வீஸ் செக்டரில் இது பயங்கர இம்பாக்ட் வரும், டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த 2 to 3 yearsல இது பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் சர்வீஸ் செக்டரில் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகும் ஆக்சுவலாக. முக்கியமாக இந்தியாவில் எப்போவுமே சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அது இம்பாக்ட் ஆகும். அதனால எப்போவுமே ரீசெண்டாக ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது இந்தியா வந்து கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனா நம்ம ஓன் ப்ராடக்டாக இருக்கும்போது அதில் இந்த மாதிரி இப்போ ஏஐ வரும்போது அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிவிட்டு we can able to build the product. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோகோ எடுத்துக்கோங்களேன். ஜோகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா now they are going to integrate this ஏஐ கான்செப்ட்ஸ். அல்லது மற்ற சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் வச்சு பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா. ஸோ தே கேன் ஏபிள் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். பட் த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து இம்பேக்ட் பண்ணி ஆகும், டவுட்டே கிடையாது ஆக்சுவலி.